ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த பிஎஸ்சிஎல் இந்தியா லிமிட்டெடில் பணம் கட்டியிருக்கேன். எனக்கு எலிஜிபிள் அமௌண்ட் 16,800 வரணும். ஓகேங்களா? அதாவது எல்லா ரசீதும் இருந்தால் தான் அந்த அமௌண்ட் கிளைம் ஆகும். இடையில ரசீதெல்லாம் மிஸ் ஆனதுக்கெலாம் அவங்க கொடுக்க மாட்டேன்றாங்க. ஏன்னு கேட்டால் எத்தனை ரசீது வச்சுருக்காங்களோ அத்தனை ரசீதுக்கு மட்டும்தான் அவங்க பணம் கொடுப்பாங்க. எனக்கு கிளைம் ஆகிருக்கிற அமௌண்ட் 12,600. மீதி 4,000 எங்கே போகும்னு தெரில. அவங்க தான் வச்சுக்கிருவாங்களான்னு தெரியல. ஆனால் அந்த அமௌண்ட்டு கடைசி ரிசிப்ட்டில் கணக்கு பண்ணி பார்த்தோம்னா 16,800 கரெக்டாக வருது. அவங்க கடைசி ரிசிப்ட்டை கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்கக்கிட்ட டோட்டல் ரசீது எத்தனை இருக்கோ அந்த ரசீதை மட்டும்தான் கணக்கு பண்ணி பிஎஸ்சிஎல் இந்தியா லிமிடெட் கம்பெனிக்கு பணம் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ செபி கணக்கு பண்ணுறது எப்படின்னா ரசீதுக்கு மட்டும்தான் பணம். ரசீது இருந்தால் பணம், ரசீது இல்லைன்னா பணம் கிடையாது. இப்போ ரசீது தொலைஞ்சு போச்சுன்னா அதுக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு பிஎஸ்சிஎல் இந்தியா லிமிடெட் கம்பெனியோட ரசீது இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பணம் கிடைக்கும். ஸோ ரசீது இல்லை, பாண்ட் இல்லைன்னா உங்களுக்கு பணம் கிடைக்கவே செய்யாது. ஸோ ரசீதுக்கு தான் பணம். ரசீது இருந்தால் தான் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கட்டிங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பணம் கொடுப்பாங்க.